Meriba Paneer Soda. I trust Meriba. Chera Home Junction presents Furniture Clearance and Exchange Mela extended till April 20th. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். புத்தக வாசிப்பாளரோட கதை அப்படின்றப்பே எனக்கு நறுக்குன்னு ஒன்று இருந்துச்சு. உண்மையிலே புத்தக வாசிப்பாளர் எழுத்தாளர்கள் இருப்பாங்க, அவங்க பேரெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். நாங்கள் புத்தக வாசிப்புன்றது எப்படின்றது தெரியும். காக்கி சர்க்கஸில் ஒரு எழுத்தாளராக எழுத்தாளராக கிடையாது. ஒரு அப்துல்லா கேரக்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நான் சரி டக்குன்னு அதுக்கு மாறிடலாமான்னு தோணுச்சு. ஏன்னா அதில் அவ்வளோ பண்ணு இருக்கும். எப்பயுமே ஹீரோஸ் எல்லாமே ஃபைட் பண்ணாங்கன்னா அந்த அடிச்சு எவ்வளோ அடித்தாலும் கடைசி ஒரு ஸ்டெமினாரோட இருப்பாங்கல்ல. இவர் அந்த வலிக்கு இடத்துல லாஸ்ட்லாம் வலி, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாளே ஃபைட்டு, அதுக்கு முன்னாடி நாள் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஷோல்டர் ஒரு லிகமெண்ட் டேர் ஆகிடுச்சு. பயங்கர மறக்க முடியாத பாடம் தான் இருக்கானா லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணது? நீ என்னடா அடிக்க போகிறான், அடிச்சுட்டு போடாத சார், வடிவேல் சார் அடிக்க வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை அப்படின்ற மாதிரி. காமெடி அந்த ரோலில் மட்டுமே உங்களுக்கு தள்ளுறாங்களே. ஓப்பனாக சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் ராட்சசன் பண்ண பிறகு நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். நான் அதை மறுபடியும் முனிஷ்காந்தா கொண்டு வரதுக்குள்ளேயும் ப்ரொடியூசர் கவுன்சில் ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்போ ஓடிடியில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நடிகர்கள்லாம் தடை கொடுக்கணும், அங்கே பண்ணுறவங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. புரியுது. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. சூப்பர் ஹிட்ஸாக கொடுத்துட்ருக்கீங்க. மண்ணலி எப்படின்னா இருக்கும்? பேக் டு பேக் இட்டு மிடில் கிளாஸு பட்டிய கலப்புது, இன்னொன்று பார்த்தா தாய் கிழவி பிளாக் பஸ்டரு. ஆமாம் சார், பேக் டு பேக் நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி என் மனநிலையை தாண்டி சிறிய படங்கள் ஓடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா புது புது ஆர்டிஸ்ட் வருவாங்க, புது புது டைரக்டர்ஸ் வருவாங்க, அதில் நம்ம பங்களிப்பு இருக்குன்றது இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குது. பொறுப்பு அதிகமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. இது அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன படங்களும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இயக்குநர்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்கு தேடி வருவாங்க. ஆமாம். என்னைய மட்டும் இல்லை, பொதுவாகவே நீங்கள் இப்போ பெரிய படங்களும் வரணும். பெரிய படங்கள் தான் வந்தால் தான் நிறையா டெக்னீஷியன்ஸு இவங்களுக்கெல்லாம் சம்பளம் எல்லாமே அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி எப்பயுமே புதுமுக டைரக்டர் இப்போ ஃபஸ்ட்டு சின்ன பட்ஜெட்டில் தான் பண்ணி அவங்களோட லேபிளே வெளியே காட்டுவாங்க. தான் முடியும். எடுத்த உடனே நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரிய கோடிக்கணக்கில் பண்ணி அப்படி இப்போ டைரக்டர்ஸை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியும் முடியாது. அது ஏதாவது அத்திப்பூத்த மாதிரி தான் ஒன்று நடக்கும். அதனால இந்த மாதிரி வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா புது புது டைரக்டர்ஸ் வருவாங்க, புது புது கலம் சொல்லுவாங்க. அது நம்ம பரவாயில்ல, அவங்க நம்பி நம்மளையும் நடிக்க கூப்பிட்றாங்களே, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, காக்கி சர்க்கஸில் ஒரு எழுத்தாளராக கிடையாது. நீங்கள் அதுதான் முக்கியமாக சொல்லணும். அமீன் சார் கதை சொல்லும் போதே இது ஏன் அப்படின்னா, புத்தக வாசிப்பாளரோட கதை அப்படின்றப்பே எனக்கு நறுக்குன்னு ஒன்று இருந்துச்சு. சார் இது மேக்சிமம் உண்மையிலே புத்தக வாசிப்பாளர் எழுத்தாளர்கள் இருப்பாங்க, அவங்க பேரெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் இல்லை அப்படி வராது, அப்படி மென்ஷன் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா புத்தக வாசிப்புன்றது எப்படின்றது தெரியும். புத்தகங்கள் படித்து தான் நிறையா பேர் பெரிய பெரிய ஆட்களை கேட்டிங்கன்னா மேக்சிமம் புத்தகம் தான் என்னோட இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்ற போது இதில் கம்பியில் நடக்கிற மாதிரி நடிக்கிறது. அதனால் இது ஏன் ஜோனில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் அது படமாக பார்க்கும்போது தான் தெரியும். என் புத்தகத்தை படித்து அவன் திருந்துறானோ இல்லையோ முதல் இந்த ஜெயிலை விட்டு போயிடணுன்றாங்க. போயிருந்தா அப்படின்ட்டு அதான் இது நான் இயக்குனரை கேட்டு லீக் பண்ணலாமான்னு பார்த்தேன். அவர் வரல இன்னும். ஆனால் அது சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ ஹீரோ சார் இப்போ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கும் எனக்கு நடக்கிறது ஒரு பயங்கர டார்க்கு உள்ள பயங்கரமாக இருக்கும், ஆனால் வெளியே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு புத்தக வாசிப்பாளராக இருப்பேன், எழுத்தாளராக இருப்பேனே தவிர ரொம்ப இன்டென்ஸாலாம் கிடையாது. அது கிடையாது. அதில் ஒரு முனிஷ்காந்த் இருப்பான். ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்கும்போது இவர் போயிட்டு இந்த வீடியோ திருடி இருப்பாங்கன்னா, தம்பி இல்லை புக்கை பார்ப்பாங்களா, இந்த புக்கை படித்தவனா அதெல்லாம் பெரிய ஃபன்னாக இருக்கும். அதுக்கு இவர் ஹீரோ சார் படுற பாடு அதெல்லாம் அவர் ஒரு பக்கம் ஒரு ரூட்டு சொல்லுவார், அப்போ நான் ஒரு பக்கம் ஒரு ரூட்டு சொல்லுவேன். அதான் நெருங்கி போகிறப்ப சொல்லுவார், இந்த புஸ்தகத்தை பார்த்துட்டு நான் சொல்லுவேன், அதாவது என் புத்தகத்தை படிக்க திருடிட்டே மாட்டான்,
இவ்வளோ தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். அதில் அவ்வளோ ஃபன் இருக்கும். சார் சீரியஸாக இருக்கும், என்னது ஃபன்னாக போயிருக்கும். ஆனால் நான் சீரியஸாக தான் பண்ணிட்டு இருப்பேன். இங்கே ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து கொஞ்சம் காமெடியாக நல்லா இதாக இருக்கும். ஓகே, சீரியஸ் போலீஸ் சில்லறை திருடர்கள். ஆமாம், அப்படி அந்த மாதிரி நல்லா இருக்கே டைட்டில். இல்லை நான் சொல்றேன், அந்த ஸ்டாண்டிங்ல பார்த்துருக்கு போட்டுருக்காங்க. அப்படியா? ஆமாம், திடீர்னு பார்த்து பயங்கரமாக போட்டிருக்காங்க. அண்ட் பொதுவாக இந்த மாதிரி இப்போ நிறைய சீரிஸ் தான் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குல்ல சார். இப்போ நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஹெல்த்தியாக லைக் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் ஒரு பக்கம் க்ரோ ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்துட்டு டெலிவிஷன், இன்னொரு பக்கம் சினிமா மாற்றி போயிட்டு இருக்கு. அண்ட் ப்ரொடியூசர் கவுன்சில் ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்போ ஓடிடியில் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நடிகர்கள்லாம் வந்துட்டு தடை கொடுக்கணும், அங்கே பண்ணுறவங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. வாட் யூ திங்க் அபௌட் இட்? புரியுது. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. மோஸ்ட்லி இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளவு படங்கள் வருது, எல்லாமே டக்கு அடுத்து வர்றதுனால எவ்வளோ மைண்டில் போட்டு வச்சுக்குவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வேலை நிறையா கிடைக்குது சினிமா தொழிலாளர்களுக்கு. நான் பார்த்தீங்கன்னா நான் வடபள்ளியில் தான் இருக்கேன் என் வீடு. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் பண்ணி நிற்கும் எண்ணிக்கைகள் வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு 6 மணி வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணிடலாம், அத்தனை வண்டிகள் தான் நின்று இருக்கும். இப்போ நீங்கள் 4 மணிக்கே போனீங்கன்னா வரிசையாக நிற்கிது அந்த இது ஃபுல்லாக. அது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. இது பேலன்சிங்காக பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம். ஏன்னா ஓடிடின்ற ஒரு விஷயம் வந்து ப்ரொடியூசர்களை காப்பாற்றிக்கின்றது, நான் போட்ட காசு வரணும் அப்படின்றது. இப்போ அது மாற கொஞ்சம் மாற இப்போ சின்ன படங்கள் அதிகமாக வாங்குறதால நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதுவும் கொஞ்சம் அவங்க பார்த்து ஏதாவது வாங்கினாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஆனால் 4-5 தயாரிப்பாளர்கள் அதனாலும் வருவாங்க. இது ஒரு பேலன்சிங் தான் இது. ஆனால் இது எப்படி பார்க்குறோன்னா ஒற்றுமை இல்லாத மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. லைக் நடிக்கிறவங்க எல்லாரும் நடிக்கலாமே, அது ஏன் அந்த வாய்ப்பை கெடுக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அதுதான் நான் அந்த அளவு நான் போகிறது இல்லை, அது தெரியாது எனக்கு. அந்த ஏன்னா அங்கே உள்ளே போனால் தான் சுச்சுவேஷன்ஸ் எனக்கு தெரியும். நான் ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்கணும். ஏன் மனநிலையில் கொஞ்சம் அதுதான் படங்கள் சின்ன படங்களும் அவங்க வாங்கணும், அனுசரித்து ஓடிடி கொஞ்சம் வாங்கினா அந்த 2 பேர் கூட்டாக சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்கு. அதான் அங்கே உள்ள என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியல. இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சினிமாவும் நல்லா வாழும், அங்கே உள்ள தொழிலாளர்களும் நல்லா வாழ்வாங்க. செல்ஃபியூஸாக சொல்கிறேன், நானும் நல்லா வாழ்வேன். இப்போ நீங்கள் இருக்க கெட்டப் என்ன வேறு ஏதாவது படம் போயிட்டு இருக்கா? அதனால இல்லை இந்த படத்துக்கா? அப்படியா? அடுத்து இல்லைண்ணா நீங்கள் மேக்கப் போட்டே ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஒருவேளை இந்த பக்கம் 2 கருப்பு அடிச்சிருக்கா, அதனால தான். எட்டப்பா வந்து இப்போ ஒரு படம் பண்ணேன் நான், இன்னும் டைட்டில் வைக்கல, கோத்தகிரி தான் போய் பண்ணிட்டு வந்தேன் நான். இப்போ அடுத்து வந்து கட்டாகுஸ்தி 2 போயிட்டுருக்கு, மரதநாணயம் 2. ஆமாம், எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அது டைட்டில் மட்டும்தான் அதுவா, இல்லை கதையுமே கனெக்டிவிட்டி வருமா? மரகதன் 2 அது வரும், கனெக்ஷன் இருக்கு. கனெக்ஷன் இல்லாமல் இல்லை, அதே ஆர்டிஸ்ட் தான், கூட மட்டும் சத்யராஜ் சார் வந்திருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பவானி சங்கர் மேம் அவங்க வந்திருக்காங்க உள்ள. இதுதானே தவிர அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டீமு எல்லாருமே அதே தான். உண்மையிலே அதோட இது நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும். நான் ஓகே, ஒருவேளை நீங்கள் 2 பேர் தான் பிளான் பண்ணி அந்த உண்டியல் தெரிவிப்பீங்களோ? நல்லா தான் இருக்கு. இது டைரக்டர்ட்ட சொன்னா ஒரு ஐடியா 10ஆம் தேதி வரையும் பொறுக்க மாட்டேங்க. அது இந்த மாதிரி ஏதாவது கொளுத்தி போடணும்னா, ஏன்னா அவங்க ஃபினான்ஸ் வச்சிருக்கேன்றாங்க, ஏதோ பேங்க்ன்றாங்க. நல்லா இருக்கு. ஆமா, பார்க்குள்ள இருக்கா? இல்லையே, அவர் தான் கண்டுபிடிக்கிறாருன்னும் போது சரி ஓகே 2 பேர் பிளான் போட்டு செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி. 10ஆம் தேதி ஒரு 2 எபிசோடு தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை அண்ணன் மேலே டவுட்டாக இருக்கு. இல்லை இருக்காங்க. எப்படி என் உண்டியல நானே ரவுரன் சொன்ன மாதிரி நீங்களே ஒப்பிக்கலாம், நீங்களே எடுப்பிக்கலான்ட்டாங்க. இல்லை அதை தாண்டி இங்கே வந்து அப்துல்லா சாரும் சரி, ராஜேஷ் மாதவன் சார்லாம் கேரளாவில் பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஆனால் இங்கே வந்து அப்போ ரொம்ப எளிமையாக இருந்தார். எனக்கு உண்மையிலேயே மலையாள படங்கள் நான் அதிகமாக பார்க்குறதுல இல்லை. உடனே ஆனால் அப்போ அறிமுகப்படுத்துனாங்க. அப்புறம் உடனே நம்ம தான் சரி ஒரு யாருன்னு யூடியூப்பில் போட்டு பார்த்தா பெரிய ஆர்டிஸ்ட் அவரெல்லாம் சூப்பராக நடிச்சிருந்தார். அது அப்துல்லா கேரக்டரும் சரி, அந்த ராஜேஷ் சார் அவரும் சரி, எல்லாம் கலந்த கலவையாக தான் இருக்கும். யாரும் ஒவ்வொரு ஆளுக்கு சளைக்காமல் நடிச்சிருக்காங்கன்னு நான் என்னால் சொல்ல முடியும். அவர் அப்துல்லா கேரக்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நான் வந்து சரி டக்குன்னு அதுக்கு மாறிடலாமான்னு தோணுச்சு, ஏன்னா அதில் அவ்வளோ பண்ணு இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்பேஸ். ஆமாம், நல்ல ஸ்பேஸ் இருக்கும் அது அப்படின்றது.
இந்த மாதிரி கலந்த கலவையாக தான் இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் வந்து தன்னிலையும் மாறாமல் ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம படங்கள் பண்ணிட்டு இருக்கோம், ஓகே நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம், நம்ம இப்படியே தான்ப்பா, இதுக்கு மேலே நம்ம நடிகர் தாண்டி ஒரு சொல்லுவாங்கல்ல, நடிகர்ப்பா பெரிய ஆள் அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு அது தெரியாது, நம்ம பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்போம். உங்களுக்கு அது மறந்து நீங்கள் பாட்டு போயிருக்கீங்களா, நம்ம அவ்வளோதான், நம்மளும் ஒரு ஹியூமன் பீங் தான், நம்ம பார்க்குற விஷயங்கள் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு? இல்லை, அது அதனால தான். ஆமாம், அது என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு ஆசைப்பட்டு வந்தோம், அந்த பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம வந்து எப்படி தக்க வச்சுக்கணுமோ நிறைய அந்த இதெல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் நான் இப்போலாம் மேக்ஸிமம் வாக்கிங் ரோட்டில் தான் போவேன். இப்போ இந்த கோத்தகிரிலாம் போனீங்கன்னா நான் அதை மறந்துடுவேன். நான் வந்து இப்போ உள்ள மக்களும் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க, கேஷுவலாக இருக்காங்க. கேஷுவலாக முகம் மாதிரி அப்படி இப்படின்லாம் இல்லை. பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் நினைவூட்டலாக இருக்குது. அது நடிக்கவும் எனக்கு திறன்படுது. போகிறப்ப பல மனிதர்களை பார்க்குறோம், மக்களை பார்க்குறோம், அவங்க பேசுகிற விதம், அது நடந்துக்கிற அந்த அப்சர்வ் இருக்கும். அதனால் வந்து நான் என்ன தன்னிலை மறக்கலை நினைக்கிறேன். நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அவேர்னஸாக தான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இது நம்ம வேலை, நமக்கு இது கிடச்சிருக்கு, அது வேறு இது வேறு அப்படின்றதுல நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். பயங்கர மறக்க முடியாத பாடம் எதாவது இருக்காண்ணா லைஃப்பில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணது? மறக்க முடியாத நிறையா இருக்குது. பலமான அடி விழுந்து? பலமான அடியா இப்போ வரையும் விழுந்துட்டு தான் இருக்கா. எது காப்பாற்றுது அப்படின்னா அதுதான் காப்பாற்றுது. அங்கே வாங்க நம்மளை அடியே, நீ என்னடா அடிக்க போகிறா, அடிச்சுட்டு போடாத சார், வடிவேல் சார் அடிக்க வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வாங்கி. ஆமாம், அது வாங்கி தானே ஆகணும். ஒரு சும்மா கிடச்சிருமா அதோட ஒரு பணமும் புகழும் ஒரு இருக்கிற ஒரே இது. அப்போ அதில் கண்டிப்பாக போட்டி இருக்கும், நிறையா இருக்கும், சகல் இருக்கும், கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன போராளியா, எனக்காக தான் அடிவானேன். நான் என்னமோ வந்து சேக வர மாதிரி மற்றவங்களுக்காக அடி வாங்கலையா, நான் எனக்காக தான் அடி வாங்கினேன். அந்த அடி அங்கே வாங்கின அடி இப்போ நமக்கு மறந்துருச்சு. சரி, அடிக்குன்னா அடி அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். ஓகே, இன்னும் 2 சேர்த்து 2 குத்துட்டு போகலாம். ஏன்னா இப்போ அதான் வடிவேல் சார் சொன்ன பார்த்தேன், அடிக்கவே வரல அப்படின்னா. சில பேர் அடிச்சுட்டே இப்படி விட்டோம்னா ஒரு பழக்கமாயிரும்ல, என்னடா இந்த பிரச்சனை இதோட அந்த திங்கிங்லாம் வந்துருக்கு எனக்கு. ஓகே, பிரச்சனை வராத போது ஒரு சைக்காலஜியாக ஒரு ஒன்று வருதுங்களா, என்ன இது ஒரு பிரச்சனையே இல்லாமையே நல்லா போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் மேபி இருக்க தான் சார் செய்யும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ நீங்கள் கமிட் ஆகிய ஃபிலிம்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு உள்ளே போந்து போட்டிகள் பார்த்து நீங்கள் வெளில அந்த மீனிங் வருதுங்களா, எப்படி கோர்த்து இல்லை அந்த மீனிங் சொல்ல சார். எப்பயுமே வந்து ஒரு திரைப்படம்ன்றது ஒரு கூட்டு முயற்சி தான். 5 பேர் சேர்ந்தால் தான் ஒரு பேசிக்காக சொல்கிறேன், 5 பேர் சேர்ந்தால் தான் ஒரு ப்ராடக்டை ஒழுங்காக கொடுக்க முடியும். அந்த 5 பேரும் ஒன்றா இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதில் சில பேர் தடுமாற்றங்கள் இருக்கும், அந்த மீனிங்கில் சொல்கிறேன். அப்போன்றதை அதை சமாளித்து போகிறது அப்படி எப்படின்னு தானே நான் சொல்கிறேன். தவிர ஒட்டு மொத்தமாக நான் சொல்ல எல்லாரும் அப்படிலாம் அடிக்கலாங்கன்னு அப்படிலாம் சொல்ல. அந்த இது இந்த மாதிரி நேரத்தில் அதை கடந்து போக வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பழக்கப்பட்டதான்றா அப்படின்னு போக வேண்டியது அந்த மீனிங்கில் சொல்கிறேன். அந்த உண்டியல் திருநது யார் ஐயா? அது நீங்கள் சீரிஸ் பார்த்தா தான் சொல்றீங்களா நீங்கள்? அது உள்ளுக்குள்ளேயே யாராவது மாதிரி கல்பிரேட்டு, பிளாக் ஷீப் அது மாதிரி? இல்லை நீங்கள் பார்க்கும்போதே 3வது எபிசோட்லேயே ஆடியோ உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, சென்ஸ் பண்ணிடலாம். ஆமாம், சென்ஸ் பண்ணிடுவோம். எங்களுக்கு தான் தெரியாது. ரொம்ப இது வந்து அப்படியே ஒரு பயங்கரமாக இது வந்து அந்த மாதிரி கிடையாது, சும்மா ஃபன்னா. அதாவது யாரும் தெரிஞ்சும் இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அவ்வளோதான், எப்போ இவங்க பிடிப்பாங்க. ஆமாம், நீங்க 3வது எபிசோட்ல எனக்கு தெரிஞ்சு 3வது எபிசோட்ல செகண்ட் எபிசோட்ல ரிவீல் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு தான் இதான இருக்கும், யாருக்கு வந்து இதா இருக்கும் கொஞ்சம் இருக்கா. பட் வந்து அவர் டிராவலும் இதுவும் நீங்களே பார்க்குறவங்களே டேய் இந்த தாண்டா இருக்கான் பாடுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த டேரக்டர் எப்படி லைக் உங்களுக்கு நீங்கள் சொல்லும் போது நரேஷன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவரோட அசோசியேட் தான் நரேட் பண்ணார். அவர் தான் நான் டேரக்டர் நினச்சிட்டு இருந்தேன் முதல்ல. சூப்பராக நரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டேரக்டர் மீட் பண்ணேன். நான் ஃபுல் தாடியோடு தான் எப்போவுமே இருப்பேன். அப்போ அவர் பார்த்துட்டு எனக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா நான் ஷேவ் பண்ணியே வந்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லுக்கில் எதுவுமே கிடையாது. ஸோ இது யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க எப்படி இது பண்ணலாம், செட் ஆகுமான்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பூஜைக்கு ஷேவ் பண்ணிட்டே போயிட்டேன். போனதுக்கப்புறம் ஓகே பக்கா நல்லா இருக்கு, எப்படியே ஃபிக்ஸ் பண்ணி. அது வரைக்கும் நீங்கள் வெறும் இதே லுக்கில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாம், வேற ஒரு படம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அதோட ஒரு கண்டினியூட்டி அப்படியே இருந்ததுனால ஷேவ் பண்ண முடியாமல் ஒரு இதுலேயே இருந்தேன், டைலாமோலேயே இருந்தேன். கடைசி நேரத்தில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கதை சொல்லும் போதும் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஜாலியாக ஒரு காப்பாகவும் ப்ளே பண்ணது கிடையாது. காப்புக்கே வந்து இதுக்கு முன்னாடி 2-3 ஆடிஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிருந்தது. ஸோ அது புதுசாக இது பண்ணியே அவனை திரும்பவும் காப்பா அப்படின்னு இருந்தது.
சரி ஓகே விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாதுன்னு இருந்தது. இது பண்ணிடுவோம், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது, இது இந்த மாதிரி பண்ணது கிடையாது, ஸோ பண்ணிடுவோம் அப்படின்றது. ஓகே, நீங்கள் தான் அந்த முதல்ல அந்த உண்டியலில் வந்து என்னடா திருட்டு போன இருக்குன்னு சொல்லி ஆமா, நீங்கள் ஆமா. தேடி கண்டுபிடிக்கிறீங்க. லைக் அதுக்கப்புறம் எப்படி ஏதோ ஒரு மாதிரி இன்டென்ஸாக ஃபைட்டு கீட்டு அப்படிலாம் இருக்குமா, இல்லை எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு? அதில் ஒரு ஃபைட்டு போட்டு காட்டினார் மாஸ்டரு. கிட்டத்தட்ட ஒரு 45 செகண்ட் இருக்குங்களா சார்? 3 நிமிஷம் சார், 3 3 நிமிஷம் நிமிஷம் சிங்கிள் டேக் மாதிரி. அது சிங்கிள் டேக்கு சரியான ஃபைட் அது. அது ஒரே மாஸ்டர் மாஸ்டர். ஆமாம், ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் அது. அதான் 3 நிமிஷம்னா அந்த இதில் சிறுத்தையில் கார்த்திக் சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபைட் வந்துருங்களா, மாடியில் ஏறி போய் அப்படியே டிட்டோ அந்த மாதிரி தான். அந்த மாதிரினா அந்த மாதிரி இருக்காது, பில்டிங் அந்த மாதிரி படிக்கட்டில் ஓடி வந்து அடிச்சு கதவை உடச்சு. டைமிங் கரெக்டாக இருக்கணும். ஆமாம், ஒரே ஷாட்டு. உண்மையில பயங்கரமாக இருந்துச்சு. சரியான ஹார்ட் Effort. எஃபர்ட் வந்து மாஸ்டர் தான். என்னை வச்சு படம் வைக்கிறது கொஞ்சம் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இது எல்லாமே. அதே மாதிரி அந்த ஃபைட்டில் ஒரு யூனிக் இருந்தது நான் பார்த்தேன். எப்பயுமே ஹீரோஸ் எல்லாமே ஃபைட் பண்ணாங்கன்னா அந்த அடிச்சு எவ்வளோ அடித்தாலும் கடைசி வரை ஸ்டெமினாரோட இருப்பாங்கல்ல. இவர் அந்த வலிக்கிற இடத்துல லாஸ்ட்லாம் வலி, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி கை வலிச்சு லாஸ்ட்டில் முடியாமல் அப்புறம் அடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலாக ஃபைட்டுன்னு ஃபைட்டில் ஒரு பெரிய சம்பவம் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணோமே. தெரியும்னு நினைக்கிறேன், சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நாளே ஃபைட்டு, அதுக்கு முன்னாடி நாள் ரிஹர்சல் அப்போ ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஷோல்டர் வந்து ஒரு லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரிஹர்சல் போயிருக்கும் போல இருக்கு. இல்லை அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் அவுட் பண்ணி அது சரியாக ரெக்கவர் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக வந்து பண்ணேன். ஸோ சின்ன ரோல் பண்ணும்போதே லைட்டாக டேர் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஷூட்டுன்னாங்க. என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. சரி பேக்கப் பண்ணிட்டு கிளம்பணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் வீட்டுக்கு. சரி டேரக்டர் வந்து ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஒரு 10 days கழித்து ஷூட் பண்ணிக்கலாம் ஃபைட்டு அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சு ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணி நார்மல் சீன்ஸ்லாம் அந்த வழியோடையே போய் ரிஹர்சல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான். பரவாயில்லையே, நல்ல ஒரு இது தெரியுது. வழி தெரிஞ்சுமே அந்த நேம்ல வேற வழி இல்லை. வீட்டில் போய் உட்காந்து அதை யோசிச்ச அது அந்த வழியோட இந்த வழி ஏதோ பரவாயில்ல அப்படின்ட்டு. சொல்லுங்க, உங்க கதாபாத்திரத்தை பத்தி சொல்லுங்க. ரொம்ப ஃபன்னான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கும். ஐ திங்க் இட்ஸ் ப்ராப்ளி த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ப்ராஜெக்ட் வேர் எனக்கும் ஒரு ரொம்ப சீரியஸ்னஸ் இல்லாமல் லைட்டாக ஒரு லைட் ஹார்ட்டட் அண்ட் நரேஷன் கேட்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு எந்த மாதிரி ஒரு மூட் இருக்குன்னு, கொஞ்சம் டார்க் அண்ட் காமெடி. ஸோ எனக்கு வந்து இமீடியட் ஓகே தான். ஓகே, அண்ட் தண்டக்காரன் உங்களை பார்த்து அந்த ரோல் இப்பயும் கான்ட்ராஸ்டாக இருக்குங்க. லைக் அந்த பாவாடை தாவணி அதில் இருக்கிறதா இருக்கட்டும், லைக் யூ கேன் ஏபிள் டு புல் போத் அப்படின்ற மாதிரி. இப்போ ரீல்லாம் வருது பார்த்தீங்களா, ஓகே மேரி a girl who can do both அப்படின்ற மாதிரி. எனக்கு இவங்க வந்தப்போ அவங்க தான் இவங்களா அப்படின்னு ஒரு டவுட்டே இருக்குது. ஆமா, பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. அண்ட் நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்குறேன், பயங்கரமாக இருக்குது. அம்மா வச்சுலாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்களாம் யோசிக்கிறேன் என்னடா இது அம்மாக்கு சொல்லி கொடுக்குற வார்த்தையாது அப்படின்ற மாதிரி கீழே அந்த மாதிரி ஃபன். எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, வின்சூட நடிக்கிறீங்களா? ஓ மை காட், அந்த அளவுக்கு டிமாண்டு. அண்ட் சொல்லுங்க, லைக் ஒர்க்கிங் வித் இப்போ முனிஷ்காந்த் அவர்களாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், எப்படி இருந்துச்சு செட்லாம்? It was very nice. முனிஷ்காந்த் சார் which I had only ஒரு one small shot, so அவ்வளோ இன்டராக்ட் பண்ண முடியல. ஒரே ஒரு சீன் தான் மேக்ஸிமம், 2 சீன் அந்த ஜெயிலுக்குள்ள ஒன்று நடக்கும், அது கூட மாண்டேஜ் தான். ஆமா ஸோ அவ்வளோ இன்டராக்ட் பண்ண முடியல. மோஸ்ட் ஆஃப் மை சீன் சுபாஷ் கூட தான் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக தான் பண்ண. நம்ம எல்லாரும் க்ரூ எல்லாரும் ஜஸ்ட் க்ரூ ஃபுல்லாக மோஸ்ட்லி மலையாளிஸ், நான் ஒரு மலையாளி. ஸோ அந்த ஒரு பாண்டிங் கூட எனக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஃபன்னாக ஜாலியாக பண்ணேன். அப்போ இது வந்து ஒரு குட்டி பேன் இண்டியா மாதிரி வரும் போல இருக்கு. அவ்வளோலாம் இல்லை, ஒரு பாதி பேன் சவுத் அண்ட் ஓ காட் பியூட்டிஃபுல் வேறு வரப்போகுது. அண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த கோசு பரிதாபங்கள் விளாக்ஸ் எல்லாமே பார்க்குறவங்க எல்லாருமே இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. சுதாகர் அவருக்கு பேரா பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள். அது பயங்கரமான ஒரு பேராச்சே, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? பயங்கர ஃபன்னாக இருக்குமா இல்லை? அதுவும் ஆக்சுவலாக ரொம்ப ஃபன். அதுவும் நான் தண்டக்காரனையும் ரெண்டு படமே நான் கொஞ்சம் சைமில்டேனியஸ்லியாக தான் பண்ணேன். ஸோ அது ஒரு ரொம்ப கான்ட்ராஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுவும் ரொம்ப ஃபன். அவங்க ரொம்ப ஸ்வீட் அண்ட் ரொம்ப ஜாலியாக தான் அந்த படம் பண்ணேன். மோஸ்ட் செலிப்ரேட்டட் யூடியூபர் vlogs அவங்க. ஸோ ஆமாம். ஸோ இட் வாஸ் குட் வெரி கொஞ்சம் குவாய்ட்டான. அவர் ரொம்ப பேசுவாட்ட. 2-3 days ஆயிடுச்சு என் கூட லைட்டாக பேசுறது. ஓகே, அந்த ஐஸ் பிரேக்கிங் செஷன். ஆமாம். பட் அதுக்கப்புறம் இட் வாஸ் நைஸ், இட்ஸ் ஜாலி. இந்த சீரீஸ்ல உங்க ரோல் எப்படி? அது என்ன ரோல்? நான் வந்து ஆக்சுவலாக சுபாஷோட காதலி. அப்படி? அதான் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஆமா, ஐ வில் பி ஒர்க்கிங் இன் குபேரா ஃபைனான்ஸ்னு சொல்லி there'll be one பேங்க் ஃபைனான்ஸ் இது. ஸோ இந்த உண்டியல் கிளம்ப போகும் அந்த டைம்ல அவங்க வருவாங்க. அதுக்கு மேல நான் சொல்ல சாரி. ஓகே 2 பேரும் ஏதாவது ரீசெண்டா ரிஜெக்ஷன்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா?
அதுதான் சொன்னேன் நிறைய. இப்போ இந்த போலீஸ் இந்த கேரக்டராகவே இதுக்கு முன்னாடி 2 ஆடிஷன் அதுவும் ஓடிடி சீரிஸா இருக்குமா? ஓடிடி தான் எங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது எது வந்துருச்சு. அது ஆக்சுவலாக அதுக்கு ஆடிஷன் போய் இல்லை அது எதுவும் பேர் சொல்லலை. ஆடிஷன் போய் எல்லாம் செலக்ட் பண்ணுற ஸ்டேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் வேணான்னு கூட சொல்லலை, அப்படியே கடந்து போயிட்டாங்க. அதாவது எடுக்கப்புறம் தெரிய வந்து அப்போ தான் தெரிய வந்தது. ஸோ திரும்ப போலீஸ்ன்னு வரப்போ எனக்கு வந்து நம்மளுக்கும் போலீஸுக்கும் வந்து ஆகலையே, எப்படி இதை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த கேரக்டராக ஃபன்னாக இருந்தது. இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, ஃபன்னாக பண்ணது கிடையாது. சரி ஃபன்னாக பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு. ஆமாம், இது வந்து என்னோட ஒரு பெஸ்ட்டாக நான் பார்க்குறேன். ஒரு இந்த மாதிரி பார்த்தது கிடையாது, என்னையே நான் புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நான் சேவ் பண்ணி புதுசாக வேற ஒரு லுக்கில் இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். மலையாளத்தில் சொல்லுங்க, காக்கி சர்க்கஸ் வருது அப்படின்ற மாதிரி மக்களுக்கு. എല്ലാവർക്കും നമസ്കാരം. കാക്കി സർക്കസ് നമ്മുടെ Z5 ഏപ്രിൽ 10 വരെയാണ്. എൻ്റെ പ്രിയപ്പെട്ട കോ ആക്ടേഴ്സ് എല്ലാവരും നല്ലോണം ചെയ്തിട്ടുണ്ട്, ഫണ്ണായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. എല്ലാവരും കാണുക. ഇതൊരു കോമഡി ഇൻവെസ്റ്റിഗേഷൻ ലൈറ്റാக ഒരു ത്രില്ലിംഗ് ആണ്. തമിഴ് അടിച്ച് ത്രില്ലിംഗ് ആയിട്ട് ഒരു സീരീസ് ആണ്. സോ എല്ലാവരും കാണണം, സപ്പോർട്ട് ചെയ്യണം. നന്ദി, നമസ്കാരം. நன்றி நமஸ்காரமா. அண்ணனை பத்தி நல்லா சொல்லுங்க. இன்னும் அண்ணனை பத்தி ஆமா, நான் இந்த மாதிரி நம்ம பேசி விட்டேன்னா பரவாயில்ல. மேம் சொன்னதுதான் இப்போ நான் ஒர்க் பண்ணது பூரா மலையாள டீம் தான். நம்ம அவங்க தான் டெக்னீஷியன்ஸு, சார் டேரக்டர் சார் சரி, கேமராமேன். ஆனால் அவ்வளோ என்ஜாயாக இருந்துச்சு. ரொம்ப அவங்க ஸ்டைலே வேறையாக இருக்குது. ரொம்ப அமீன் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அமீன் சார் என்கிட்ட வந்து இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முனிஷ்காந்த் இந்த வழக்கம் போல் இந்த ஒரு ஜர்க்குங்கள அந்த இதே இருக்காது. அவர் சொன்னார், அவர் ஒரு மீட்ரு சொன்னார். அவர் மீட்ரு சொன்னோன்னே அவர் கதையாக சொல்லும்போது, ஒரு மீட்ரு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நான் இந்த படத்தை பொறுத்தளவு நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சினேன், நீங்கள் என்ன மீட்ரு சொல்கிறீங்களோ நான் அதுபடியே போவோம் அப்படின்னு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தார். நீங்கள் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுங்க சார், நான் அப்படின்றது. அந்த ஃப்ரீடம்லாம் கொடுத்தாரு டேரக்டர். எதுனாலும் வந்து அதை கேட்டு இது பண்ணுறது. இப்போ நான் மொதமாக டீமாகவே மலையாள டீம் போனதுனால எனக்கு அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப தமிழ் சினிமாவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், இங்கே கூட சில கண்டிஷன்ஸ் இருக்கும், அதை விட அங்கே கூட இல்லை. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மெயினாக வந்து இங்கே இந்த டீம் மலையாளம் இங்கே நாங்கள் பார்த்த வரைக்கும் ஹைரார்க்கின்றதே கிடையாது. எல்லாருமே அந்த ஷூட் டைமில் அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஷூட் முடிச்சோன்னே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா தான் இருப்பாங்க, ஜாலியாக ஃபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த நாள் காலையில் ஷூட்டு. அதுதான் கேமராமேன்லாம் பெரிய கேமராமேன் கிடையாது. மலையாளத்தில் பெரிய கேமராமேன் அவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் அசிஸ்டண்ட்டை உட்கார வச்சு அவர் டாலி தள்ளிக்கிட்டார். அதெல்லாம் பெரிய ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், நான் அண்ணா வந்து தள்ளுங்கண்ணா, இப்போ சம்மின்ல சொல்கிறேன் நான், அப்போ நல்லா வேமா தள்ளுங்கண்ணா அப்படி இரா நான் தள்ளுறேன்டா அப்படின்ற போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த இது ரொம்ப உண்மையிலே நான் அதான் சொன்னேன் இவர் ராஜேஷ் மாதவன் சார்ட்டோட, சார் மலையாள படம் எது இருந்தாலும் சொல்லுங்கள் சார், நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ நான் உங்களுடைய படங்களில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பீக்காக வந்து எமோஷன்ஸ் வெளிப்படுத்த பார்த்தா அந்த ராட்சசனில் அந்த டிக்கி அந்த இதுவும், அது பசங்கள் 2ல் வந்துட்டு இந்த ஸ்பூன் திருடுறது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். எப்போ அந்த ஸ்பூன் பார்த்தாலுமே ஐயோ இவன் திருடிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி. பட் அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக உங்களோட நடிப்பை வந்து காட்டுற மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் வந்திருக்கா, இல்லை காமெடி அந்த ரோலில் மட்டுமே உங்களுக்கு தள்ளுறாங்களே? இல்லை சார், அது நானே தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். காமெடி மீன்ஸ் வந்து ஓப்பனாக சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் வில்லனாக நினைக்க ஆசைப்பட்டு வந்தோம் தான், ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மகிட்ட வந்துருச்சு. காமெடிக்கு ஆள் இல்லை, ஆனால் காமெடின்றது சாதாரண வேலை இல்லை. இன்னொன்று சம்பளமும் நல்லா கிடைக்கிது. இப்போ நாம் அடுத்த சேனலுக்கு போயிட்டோம்னு, இங்கே தமிழில் பொதுவாகவே ஃபிலிம்லேயே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒன்று பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து ஆமாம் நான் ராட்சசன் பண்ண பிறகு நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். நான் அதை மறுபடியும் முனிஷ்காந்தா கொண்டு வரதுக்குள்ளேயும் ஏமா பார்க்குறவங்க பூரா அண்ணே அவங்க தங்கச்சி தூக்கில் தொங்குது, கதறி அழுது இதெல்லாம் உடைக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ அப்படின்ட்டு நான் சார்ட்டு தான் போய் கேட்டேன், சார் நீங்களே இந்த முண்டா ஹாஸ்பிட்டலில் சொல்கிற மாதிரி நீங்கள் தான் விளக்கேற்றி வச்சிங்க, இது என்ன
அப்படி தான் இருக்குது இங்கே ஒரு இது. இப்போ நான் வில்லனான்னு நான் இங்கே கொடுத்தேன்னா ஒரு டைரக்டர் கூட இப்போ சமீபமாக ஒரு சொன்னார், அவ்வளவு வில்லனுக்கு உண்டான ஸ்கோப் இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு சீன் 3 சீன் தான் இருந்தது. நான் இது சொல்லி தான் சொன்னேன், சார் இல்லை இப்போ ஏதோ வந்து ஆமாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு நல்லவ மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இது துரோட்டாக இருந்தால் கூட நான் பண்ணுவேன். நான் இந்த 3 சீன் அப்படின்ற போது இங்கே அந்த இது அப்படியே பண்ணிடுவாங்க சார். அது கொஞ்சம் மாறி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ மலையாளத்தில் அந்த பிரச்சனை இல்லை. எந்த காமெடி பண்ணுவாங்க, சீரியஸ் பண்ணுவாங்க. அது தமிழில் இன்னும் கொஞ்சம் அந்த ஏற்றுக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானே இதை தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். இது மாதிரி வருது எனக்கு பேச காமெடியன்ஸ் பற்றாக்குறை இருக்குனால. ஆமாம் அந்த இடம் இப்போ இருக்குது, ஓடிக்கிட்டே இருப்பான். எவனாவது ஒருத்தர் முன்னுக்கு வந்து டே போடா அந்த இப்போ பாடுறா அப்படின்னு பண்ணாங்கன்னா அப்படின்னா அப்படி மியூசிக்கல் சேர்ல கொஞ்சம் மோதி பார்க்க வேண்டியதான். தோத்துட்டோம் அப்படின்னா வேற பக்கம் போய் ஜெயிச்சுட்டோம்னா அப்புறம் வண்டியை ட்ராவல் பண்ணிட்டு வேண்டியதான். ஓகே, இயக்குனராக கனவு இருக்கானா? என்ன அது இயக்குனர் இல்லை அது மேபி இருக்குமா? அந்த சேர்ல என்ன கேள்வியா இல்லை தலைவா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய வேலை. அது நடந்துச்சு இல்லை சொல்லுவாங்களே எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் இருக்கும். எல்லாத்துக்குமே உள்ள அது பெரிய எந்திரிப்பான். ஆமா அப்படியே நம்ம அப்படியே 2 டைலாக் வந்து சேர்த்து எழுதிட்டோம்னா நம்மளே பண்ணிடலாமே ஏன்ட்டே கேட்பாங்க. இப்போ நமக்கு தெரியும் நம்ம யார் அப்படின்ட்டு. ஆனால் ஏதாவது கவுண்டர் போடும்போது மாற்றி போடுவோம்ல, உங்கள்கிட்ட ஒரு இயக்குனர் இருக்காங்க அப்படியா அப்படின்னு உள்ளதுக்கா. டேய் ஏவா இயக்குனர் பெரிய வேலைங்க, ஒரு பெரிய ஆளுமை இருக்கணும். டஃப்பு ஐயோ அது சாதாரண வேலை இல்லை. ஏன்னா நான் கட் அப்படின்னா நான் போய் உட்காந்துருவேன். அடுத்து என்ன டைலாக் அப்படின்னா இது பூராத்தையும் இவங்க ஒருங்கிணைத்து அது ஒரு ஃபிலிமாக வெளியே கொண்டு வந்து அது கிட்டத்தட்ட ஒரு படைப்பு தான். அதாவது ஒரு படைப்பாளியை வந்து கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமம்னு வாங்கினா, அதாவது பேசிக்காக விஞ்ஞானி ஒரு படைக்கிறவன் தான் அப்படின்ற மாதிரி. அது அந்த மாதிரி நாற்காலி, அது சாதாரண நாட்கள். அதெல்லாம் ஒரு துளி கூட ஆசை இல்லை. என்ன கோபி அப்படின்றது. தேங்க்யூ ஸோ மச். நேற்று ரொம்ப நன்றி. காக்கி சர்க்கஸ் பார்த்து ஃபன் பண்ணுறோம். தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, I trust Meriba. Chera Home Junction presents Furniture Clearance and Exchange Mela, extended till April 20th, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.